கிறிஸ்துவ சமயத்தை பின்பற்றுகின்ற பல மனிதர்கள் ஆடு மாடு கோழி பன்றி மீன் போன்ற ஜீவர்கள் எல்லாம் நாம் உண்பதற்காகவே தேவன் படைத்தான் என்கின்றார்கள். பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் அதிகாரம் 1 குறிப்பிடுவது என்னவென்றால், தேவன் வானத்தையும் அதில் வெளிச்சம் மற்றும் அனைத்தையும் படைத்தான். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், சமுத்திரம் என்றால் கடல், மச்சம் என்றால் ஆமை, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் ஊறும் சக பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவது என்றார். என் அன்பார்ந்த கிறிஸ்துவ உறவுகளே, இந்த இடத்தை மிக நுட்பமாக கவனியுங்கள். தேவன் கால்நடைகளை, பறவைகளை, நீரில் வாழ்வனவற்றை மனிதர்களாகிய நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள், அதாவது மனிதர்கள் ஆள கடவார்கள் என்றுதான் கட்டளை இட்டார்கள். அவைகளை கொலை செய்து ஆகாரமாக்கி கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவது என்று சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய கட்டளையை மீறியும் நாம் மாமிசத்தை ஆகாரமாக எடுத்துக்கொண்டால் அந்த தேவனுக்கு நாம் ஒவ்வொருவரும் துரோகம் செய்து கொண்டு இருக்கிறோம். கொலை செய்யாமல் இருப்பாயாக, அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மேல் கருணை பொழியப்படும். மற்றவர்களுக்கு கருணை காட்டுகின்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு கருணை காட்டப்படும். தூய்மையான எண்ணம் உடையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனின் அருகாமையில் இருப்பவர்கள் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது என்கிறது மத்தேயு 5:7.